கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் மெய்யே துதிக்கிறதப்பா, மெய்யே போற்றுகிறதப்பா. இது எங்களுக்காய் இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீரப்பா. எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்த நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதத்திலே வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 மற்றும் 3வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 மற்றும் 3வது வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் இல்லை, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் எல்லாருக்கும் அறிந்த சம்பவம். இந்த இடத்தில் பிறவி குருடன், அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் நோய் வந்தோ அவனுக்கு கண்ணு போகவில்லை. அவன் பிறக்கும் பொழுதே குருடனாய் பிறந்திருக்கிறான். அந்த மனுஷனைத்தான் இயேசு கிறிஸ்து கண்டார். பார்த்தபொழுது சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் குருடனாய் பிறக்கும் போதே குருடனாய் பிறந்ததுனால இவன் என்ன செய்த பாவமோ, இல்லை இவங்க பெற்றவர்கள் செய்த பாவத்தினால இவனை இப்படி பிறந்திருக்கிறானோ அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று கர்த்தர் அந்த இடத்தில் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. அப்போ இந்த இடத்தில் ஒரு பலவீனம், ஒரு குறைபாடு நம்முடைய சரீரத்தில் இல்லை நம்முடைய ஆத்துமாவிலே ஏதோ ஒரு பலவீனம் இல்லை ஏதோ ஒரு குறைபாடு இல்லை ஏதோ ஒரு குற்றம் காணப்படுமாயின், அந்த குறைபாடு என்பது தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படும்படியாகத்தான் அது என்ன செய்திருக்கு, அது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, தோன்றியிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் பிறவி குருடனாகி அவனுக்கு கர்த்தருடைய தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறந்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அடுத்த 7வது வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அதுக்கு மேலுள்ள வசனத்தில் அவர் எதை போய் கழுவ சொல்கிறார் என்றால், அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களிலே பூசி, அப்போ ஒரு சேறு மாதிரி உண்டாக்கி அவருடைய கண்களிலே பூசி, நீ போய் என்ன செய்ய, சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பிறவி குருடன் சொல்லியிருக்கலாம், நானே கண்ணு தெரியாமல் இருக்கிறேனே, என்னை நீங்கள் போக சொல்லுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவன் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து சேற்றை அவன் கண்ணிலே பூசின உடனே அவன் நல்ல பார்வை அடைந்தவர்களைப் போல என்ன செஞ்சிருக்க மாட்டான் என்றால், நடந்து சிலோவாம் குளத்துக்கு சென்றிருக்க மாட்டான். அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்வான், மெதுவாக முன்னால் இருக்கிறது எல்லாவற்றையும்
குண்டு குழியாக இருக்கிறது, பள்ளமாக இருக்கிறது, கல் மேடு, இது எல்லாவற்றையும் என்ன செய்கிறான் என்றால் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவன் செய்கிறான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடந்து சென்று தான் என்ன செய்வான் என்றால் அந்த சீலோவாம் குளத்தை சென்றடைந்திருப்பான். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கேட்டு 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 என்ன செஞ்சிருப்பான், அந்த சீலோவாம் குளத்திற்கு போய் அந்த இடத்துல ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அவன் போய் கழுவி அவனை கொண்டு போய் நீங்கள் போய் அவனை கூட்டிகிட்டு போய் கழுவுங்க என்று யாரோ 2 பேர் கூட அவர் சொல்லலை. நீ போய் கழுவுன்னு சொன்ன உடனே அவன் அவன் போய் கழுவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தேவனுடைய கிரியை அவனிடத்தில் வெளிப்படும்படியான அந்த கிருபை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் போகும் பாதை எல்லாம், அவன் குருடன் தான், அவனுக்கு கண்ணு தெரியாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொன்னது நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான் என்றால் அவன் கடந்து போய் அந்த சீலோவாம் குளத்திலே தன்னுடைய கண்களை கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருகிறான். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் கீழ்ப்படிதலை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சீலோவாம் குளத்தில் அந்த தண்ணி அற்புதம் தரக்கூடிய தண்ணி அல்ல. அந்த இடத்தில் எது அற்புதம் என்றால் அவன் இயேசு கிறிஸ்து சேற்றை பூசி, கண்ணில் இருக்கிற சேற்றை பூசி கழுவுன்னு சொல்லும் பொழுது அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாய் கடந்து போகிறான் பாருங்க. அந்த சீலோவாம் குளத்தை நோக்கி அவன் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவனுடைய கீழ்ப்படிதான் அந்த இடத்தில் கிரியை செய்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவனுடைய அந்த சேற்று உண்டாக்கினதுனால அவனுக்கு கண்ணு திறந்துச்சா, இல்லை அந்த சீலோவாம் குளத்தில் உள்ள தண்ணியினால அவனுக்கு கண்ணு திறக்கப்பட்டதா என்று நாம் பார்த்தால் அந்த இடத்தில் அவன் கீழ்ப்படிந்து, குருடனாய் இருந்தும் கீழ்ப்படிந்து அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாய் எடுத்து வைத்து கேட்டு கேட்டு அவன் என்ன செய்கிறான், கீழ்ப்படிந்த நிமித்தமாக அந்த கிரியையானது, கீழ்ப்படிதல் என்ற கிரியையானது அவனுக்கு பார்வையை உருவாக்கி தருகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறது, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் நம்மிடத்தில் கீழ்ப்படிதல் காணப்படுகிறதா? கர்த்தர் இடத்தில் ஒரு கிரியை செய்ய போகிறார் என்றால், தேவனுடைய கிரியை என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்றால் என்னிடத்தில் காணப்பட வேண்டியது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் காணப்படும் பொழுது அவருடைய கிரியை என்னுடைய வாழ்நாட்களிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அது நடப்பிக்கப்படும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நம்முடைய தேவனுடைய கிரியை நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக நம்மிடத்தில் நிறைய பலவீனங்கள் இருக்கலாம். மாம்சத்தில் பலவீனமாக இருக்கலாம், சரீரத்தில் குறைபாடுகள் இருக்கலாம். எப்பேற்பட்ட பலவீனம் குறைபாடுகளாக இருந்தாலும் தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படும்படியாக அந்த கீழ்ப்படிதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய குறைபாட்டில் தேவனுடைய கிரியை வெளிப்பட செய்யும். அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்கு சொல்வதற்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.